இதோ இங்கே இருக்குதே ஒரு சின்ன பவுலு ஃபைட்ரு விட்டுருக்கானே. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மீன் ஒன்று தான் விட்டுருந்தேன். அதுவும் நான் வாங்கின மீன் இல்லை. அது ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல பிடிச்சி அதை இன்னொரு இடத்துக்கு நான் கொண்டு வந்தேன். அங்கேருந்து ட்ரெயினில் கஷ்டப்பட்டு உயிரோடு அதை கொண்டு வந்தப்போ ட்ரெயினில் அவ்வளோ நேரம் கொண்டு வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே சென்னைக்கு கொண்டு வந்து இப்போ நான் இதை பத்திரமா வச்சுருக்கேன். ஒரு மீன் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அந்த மீனை நான் இந்த பவுலில் விட்டுருந்தேன். அப்போது எல்லோரும் அது செத்துருன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்பையும் அதான் வளர்த்தேன். எனக்கு அப்போ போடுறதுக்கு ஃபிஷ்ஷு ஃபுட்டு கூட இல்லை. நான் ரவையை போட்டு அழுக்காக்கி போட்டுட்டு இருந்தேன். அதுதான் அது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியாக நான் இல்லை, அதுக்கு கூட கொஞ்சம் கப்பீஸ் விட்டேன். கப்பி மாதிரி தான் கிட்டத்தட்ட அது இருக்கும். அதனால் கப்பியை விட்டதுக்கப்புறம் கப்பி குட்டிலாம் போட்டுச்சு. ஆனால் உடனே போடலை. அதை நான் வேறு ஒரு பெரிய தொட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கப்பி குட்டிலாம் போட்டுச்சு. கப்பிக்காக வாங்கின தொட்டியில் நிறையா மீன் விட்டதுனால கப்பியவே வேட்டையாடி 200 கப்பிக்கிட்ட இருந்த என்கிட்ட இப்போ ஒரு கப்பி தான் இருக்குது. ஆனால் எத்தனை மீன் இருக்குது தெரியுமா என்கிட்ட? பார்ட் 1 இதுதான். அந்த சின்ன மீன் எப்படி செத்து போச்சுன்றத நான் பார்ட் 2ல் சொல்கிறேன். ஆல்ரெடி 1 நிமிஷம் 30 செகண்ட் ஆயிடுச்சு. பாய்.